இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் ரெபல். நிகேஷ் டைரக்ட் பண்ணிருக்க இந்த படத்துல ஜிவி பிரகாஷ்குமார், மமிதா பைஜு, வெங்கடேஷ், ஷாலு ரஹீம் இவங்கெல்லாம் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மாணவர் கூட்டம் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மாணவர் கூட்டத்தை ஒடுக்க நினைக்குது. அதை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் படத்தோட கதை. படத்தோட கதை 80sல மூணாறுல தொடங்குது. அங்க வசிக்கிற இளைஞன் தான் கதிர். இந்த கேரக்டர்ல ஜிவி பிரகாஷ் பிளே பண்ணிருக்காரு. கதிரோட ஃபேமிலி அந்த எஸ்டேட்டை நம்பி அண்ட் அங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்களை நம்பி தான் வாழுது. ஆல்சோ கதிரோட ஃபேமிலி மாதிரியே இன்னும் நிறைய ஃபேமிலி அங்க வறுமையில வாழ்றாங்க. அவங்க எல்லாருமே தங்களோட விடிவு காலமா நினைக்கிறது கல்வியை தான். வறுமையில இருந்தாலும் நல்லா படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு பாலக்காடுல இருக்கிற சித்தூர் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குது. அப்படி கதிர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் செல்வா இந்த கேரக்டர்ல ஆதித்யா பாஸ்கர் பிளே பண்ணிருக்காரு. அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. காலேஜுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க 2 மாணவர் சங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒன்னு KSQ, இன்னொன்னு SFY. இதுல KSQ தான் இப்போ ரூலிங்ல இருக்கு அண்ட் இந்த 2 சங்கங்களுக்கும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸும் இருக்கு. ரூலிங்ல இருக்கிற KSQ நிறைய அராஜகங்கள் பண்ணுது, குறிப்பா இந்த தமிழ் பசங்க மேல. தமிழ் மாணவர்கள் எல்லாத்தையுமே தீண்டத்தகாதவர்கள் போல ட்ரீட் பண்ணுது அந்த காலேஜுமே, குறிப்பா KSQ அப்படிங்கிற அந்த சங்கம். இன்இக்வாலிட்டியா ட்ரீட் பண்றதோட சேர்த்து நிறைய டார்ச்சரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டார்ச்சர்னால நடக்கக்கூடிய ஒரு டிராஜடிக்கு அப்புறமா ஹீரோ எதிர்த்து போராட நினைக்கிறாரு, ரெபலியஸா மாறாரு. இந்த போராட்டத்தால எல்லாம் மாறுச்சா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சில ஐடியாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ், குறிப்பா அட்டாக் பண்றதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட், அதை ஓரளவுக்கு சுவாரஸ்யமாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல எலெக்ஷன் கேம்பெயின் சார்ந்த காட்சிகள், ஒரு முக்கியமான மாணவர்கள் குழு தங்களுக்கு எப்படி ஓட்ட திரட்டுறாங்க, அந்த விஷயங்கள் சாலிடா இருந்தது. அண்ட் தங்களுடைய பவருக்கே ஆபத்து வரும்போது எதிரிகள் எப்படி மாறுவாங்க, 2 எதிரணி எப்படி கை கோர்த்துக்குவாங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயங்களை படத்துக்குள்ள சேர்த்து இருந்தது பவர்ஃபுல்லா இருந்தது. டெக்னிக்கலா படத்துல பிரில்லியண்டா இருந்த விஷயம்னு சொல்லணும்னா அருண் ராதாகிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபி. படத்துடைய மாஸ் பில்டப் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் இது எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. நடிகர்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா இது பார்ஷியலி இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் உட்பட பலரோட நடிப்பு அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. ஜிவி பிரகாஷ்குமார் எப்பவுமே எப்படி நடிப்பாரோ அந்த வழக்கமான நடிப்பை இதுலயும் கொடுத்திருக்காரு. படத்துல சில காட்சிகளுக்கு அது போதுமானதா இருக்கு. ஆனா ரொம்ப ஃபோர்ஸா பேசக்கூடிய சீன்ஸ், மாணவர்கள் மத்தியில எனர்ஜியா பேசக்கூடிய சீன்ஸ், போராட்டத்துக்கு கிளம்பக்கூடிய சீன்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ்ல அவருடைய நடிப்பு இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். வெங்கடேஷ் அண்ட் ஷாலு ரஹீம் இவங்களோட கேரக்டர் ரொம்ப ஒன் டைமென்ஷனலா இருந்துச்சு. அதனாலே அவங்களோட நடிப்பும் ஒரு டிப்பிக்கலான வில்லன் ஜோன்லயே நின்றுடுது. மமிதா பைஜு படத்துல பேருக்கு தான் ஹீரோயினே தவிர அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்னு படத்துல எதுவும் இல்லை. அவங்க வர்ற காட்சிகள்ல அவங்க நல்லா நடிச்சாலும் அந்த கேரக்டர்ல எந்த டெப்த்தும் இல்லைங்கிறதுனால அவங்க நடிப்பை பத்தி தனியா சொல்றதுக்கு ஸ்பெஷலா எதுவும் இல்லை. இவங்களுக்கு அப்புறமா இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்னா ஆதித்யா பாஸ்கர் கேரக்டர் சொல்லலாம். படத்துல அவமானத்துக்கு உள்ளாகிற மாதிரி அவருக்கு ஒரு சீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா டெலிவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இவங்க இல்லாம கருணாஸ், சுப்பிரமணியம் சிவா, கல்லூரி வினோத், ஆதிரா, ஆண்டனி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வர்றாங்க. ஆனா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கிளிஷேடான ஒரு லெவல்ல தான் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டின குறைகள் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு கதையை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கான காரணம் படத்துல இல்ல ஆர் சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படல. இல்லைன்னா இது சமகால அரசியலை பிரதிபலிக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கான பொட்டன்ஷியலும் படத்துல இல்ல. அண்ட் படத்துல பேசக்கூடிய அரசியலும் ரொம்ப மேலோட்டமா இருக்கு. எந்தவித ஆழமான கருத்தும் இல்லாம பொத்தாம்பொதுவா ஒரு குரூப்பை குறை சொல்ற மாதிரியே இருக்கு. பிளைனா இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லுதே தவிர அதுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய அரசியலை பத்தியோ, அதிகாரமும் தன்னை சுத்தி இருக்கிற கூட்டமும் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் கரப்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தியோ எந்த கருத்துக்களும் படத்துல தெளிவா சொல்லப்படல. இதுக்கு முக்கிய காரணம் படத்தோட வீக்கான ரைட்டிங். படத்தோட ஆரம்பமே ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி மக்களை ஒடுக்குச்சு, அதுக்கப்புறம் மொழியாலையும் சாதியாலையும் மக்களை எப்படி ஒடுக்குனாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அப்படியே கதிரோட கதையை ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஒடுக்குமுறையை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா ஒடுக்குமுறையை பத்தி தீவிரமா விவாதிக்காம ஒரு அரசியல் தெளிவற்ற தன்மையோடய படம் முடிஞ்சிருது. ஆல்சோ படம் முடிகிற பாயிண்ட்டும் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. குறிப்பா அப்போ வரக்கூடிய ஒரு வாய்ஸ் ஓவர் கார்டை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இது இல்லாம படத்துல தேவையில்லாத காட்சிகளும் இருக்கு. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா ஹீரோவுக்கு வரக்கூடிய அந்த லவ் ட்ராக், அந்த காதல் படத்தோட மைய கதைக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அண்ட் படத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா ஹீரோவை மட்டுமே காட்டுறாங்க. மொத்த கதையும் ஹீரோ மேலேயே டிராவல் ஆகுது. இதனாலேயே மற்ற எந்த கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸே இல்லாம போயிடுது. வில்லன் நடந்து வந்தா எப்படி பின்னாடி 10 அடியாட்கள் வருவாங்களோ அதே மாதிரிதான் ஹீரோ பின்னாடியும் 10 பேர் வந்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கதையில எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. இந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு மேஜரான டிசப்பாயின்மெண்ட்ஸ் படத்தோட மியூசிக்.
ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் சித்து குமார் கம்போஸ் பண்ணியிருக்கிற சாங்ஸா இருக்கட்டும், ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ரெண்டுமே அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்பினிஷ்டு மூவியை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப டெப்தான ரைட்டிங் தேவையில்ல, ரொம்ப ஷாலோவான கதையா இருந்தாலே போதும், ஹீரோவுக்கு மாஸ் பில்டப்ஸ், ஃபைட் சீன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னீங்கன்னா ரெபல் உங்களுக்கானது.